الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜாதுல் மஆத் ஃபி ஹைரி ஃபி ஹதி ஹைரில் இபாத், அல்லாஹுவின் அடியார்களில் மிகச்சிறந்தவரான முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து மறுமை வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டிய கட்டிச்சாதம் என்ற அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் ஒரு சில விடயங்களை தொடர்ந்து படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முஃமின் பயணம் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மறுமைக்கான கட்டிச்சாதங்களை எடுக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் ஒரு சில விடயங்களை தொடர்ந்து படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடைசியாக நாங்கள் படித்ததுதான் வகான யன்ஹல் மர்அத அன் துஸாஃபிர பிகைரி மஹரமின், மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் செய்வதை நபி அவர்கள் தடுத்தார்கள். பயணத்துடைய ஒழுக்கங்களில் பெண்களுக்கு என்று வகுத்து சொல்லப்பட்ட ஒரு சட்டம் என்ன? ஒரு பெண்மணி தனக்கென்று திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரமியத்தான ஒரு ஆண் துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். வலவ் மசாஃபத பரீதின், ஒரு பரீத் அளவு தூரமாக இருந்தாலும் அந்த பெண்மணி பயணம் போகக்கூடாதுன்றது அடிப்படை. அந்த எவ்வளவு அளவுன்றதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். நாங்கள் சென்ற வாரம் இது பற்றிய சில செய்திகளை பார்த்தோம். பொதுவாக நாங்கள் ஹதீஸுகளை எடுத்து பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் 3 நாட்கள் அளவு ஒரு பெண்மணி பயணம் போகக்கூடாது, 2 நாட்கள் அளவு தூரம் பயணம் போகக்கூடாது, 1 நாள் அளவு தூரம், ஒரு இரவு ஒரு பகலை கொண்ட அளவு தூரம் பயணம் போகக்கூடாது. இந்த 3 வார்த்தைகளும் ஹதீஸுகளில் வந்திருக்குது. இதையெல்லாம் தாண்டி லா துஸாஃபிரன்ன இம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ஒரு பெண்மணி பொதுப்படையாகவே என்ன செய்யக்கூடாது, நாட்கள் குறிப்பிடாமல் தூர எல்லை குறிப்பிடப்படாமல் பொதுப்படையாகவே பயணம் போகக்கூடாதுன்னு வந்திருக்குது. எனவே இந்த ஹதீஸுகள், இந்த 4 வகையான ஹதீஸ், 3 நாட்கள், 2 நாட்கள், 1 நாள் பொதுப்படையாக வந்தது. இந்த எல்லா ஹதீஸுகளையும் வைத்து பேசுகின்ற
இந்த 1400 வருட காலத்தில் வந்த அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? பொதுப்படையாகவே பயணம் என்று வந்துவிட்டால் ஒரு பெண்மணி என்ன செய்யக்கூடாது, ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாது என்ற அந்த சட்டத்தை தெளிவாக பேசுறாங்க. அதுல மாலிக் இமாம் அவங்க, ஷாஃபி இமாம் அவங்க என்ன பண்றாங்க? ஹஜ் உம்ராவாக இருந்தால் அந்த இபாதத்துக்காக மட்டும் தனிய போறதல்ல, ஒரு நம்பிக்கையான பெண்கள் கூட்டத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? நான் உங்களுக்கு போன கிழமை இதை சுருக்கமாக சொல்லிட்டு போன நேரம் இல்லைன்றதுனால ஏன்னா இதை கொஞ்சம் விரிவாக படிக்க வேண்டியிருக்குது. காரணம் என்னென்றால் இன்றைக்கு இதில் நாங்கள் மார்க்கம் பேசுகிற எங்கட பெண்கள் கூட என்ன பொடுபோக்கு செஞ்சிடுறாங்க. அல்லாஹ்வை பயந்த விரல் விட்டு எண்ணப்படுகின்ற பெண்கள் அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டாங்க. சில நேரம் பேசுகிற எங்கட பெண்கள் கூட ரெடி ஆகிடுவாங்க எதுக்கு, தனிய பயணம் போறதுக்கு. அதனால இதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது. எப்படி? லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த இடத்தை தான் பார்க்கணும். அறிஞர்களுடைய கருத்து வேற்றுமைகள் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது. சில நேரம் உங்களுக்கு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு உங்களோட கணவன் அனுமதி தரலாம். சகோதரிகளே, உங்களோட வாப்பா உங்களோட உம்மா நீங்க போங்கன்னு அனுமதி தரலாம். உங்களோட நானா, உங்களோட தம்பி, தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, தங்கச்சி நீங்க போயிட்டு வாங்க, அனுமதி தரலாம். உங்களோட பாடசாலையில உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுறவங்க உங்களுக்கு அனுமதி தரலாம், நீங்க போங்க. மதரசாக்கள்ல உங்களுக்கு படிச்சுத்தார உஸ்தாதுமார்கள் அனுமதி தரலாம், நீங்க போயிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது யாருக்கு? லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது. எனவே இந்த இடத்துல இந்த இடத்தை விளங்கினால் நான் அல்லாஹுவை நம்பிய ஈமானிய பெண்மணி, நான் மறுமைக்காக வாழுகின்ற ஈமானிய பெண்மணி, எனக்கு யார் அனுமதி தந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள். எனவே நல்லா விளங்குங்க, இஸ்லாமிய வரலாற்றில் குர்ஆன் சுன்னாவை போதித்த எல்லா அறிஞர்களும் பொதுப்படையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயணம், ஒரு பெண்மணி தனியே போகக்கூடாது, ஒரு மஹரமியத்தான ஆண் துணை இல்லாம போகக்கூடாது. அதுல விதிவிலக்கு யார் வச்சா? மாலிக் இமாமும் ஷாஃபி இமாமும் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? பொதுப்படையான பயணத்துக்கு அல்ல, படிக்கிறதுக்கு, ஜொப்பு செய்யறதுக்கு, உல்லாச பயணம் போறதுக்கு, ட்ரிப் போறதுக்கு, கல்வி சுற்றுலா போறதுக்கு இல்லை. எதுக்கு? ஹஜ் உம்ராவுக்கு. அதுக்கே ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. எப்படி? லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகின்ற ஒரு பெண்மணி மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் என்ன கேட்கிறார்? அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயர் இன்ன இன்ன யுத்தங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நான் யுத்தத்துக்கு வாரேன்னு பேரை கொடுத்துட்டாரு. என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹ்வோட காலம் ஹஜ்ஜத்துல் வதா அல்லது மக்கா வெற்றிக்கு பின்னால, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில நிம்மதியான காலமா இல்லையா? பாதுகாப்பான காலமா இல்லையா? பெண்கள் தனியத்தான் போவாங்களா? ஆண்களே தனிய போறது இல்லை. ஏன்? நாங்க ஏற்கனவே ஹதீஸ் படிச்சோம், தனிய பயணம் போறது நல்ல மில்லன்னு நாங்க ஏற்கனவே படிச்சோம். எனவே ரசூல் அந்த வழிகாட்டெல்லாம் காட்டினாங்க. யாரும் தனிய போறது இல்லை, கூட்டம் கூட்டமா சேர்ந்துதான் போவாங்க. அப்படி போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆண்மகனுக்கு சொன்னது என்ன? நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்ல, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட மனைவியோட சேர்ந்து ஹஜ்ஜி செய்யுங்கன்னு அனுப்புறாங்கண்டா. இன்றைக்கு நாங்க சொல்ற எல்லா காரணமும் ரசூலுல்லாஹ் தடுக்கும் பொழுது இருந்ததா இல்லையா? பாதுகாப்பான காலம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில கூட்டம் கூட்டமா சேர்ந்துதான் போனாங்க. விளங்கிச்சா அவங்களுக்கு? பெண்மணிகள் சேர்ந்து போனாங்க, ஹஜ்ஜிக்குத்தான் போனாங்க. எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தனியே போகவானம். கணவனுக்கு சொன்னாங்க நீங்க போங்க. எனவே ஈமானிய பெண்மணி முடிவெடுக்கணும், நான் தனியே போக மாட்டேன். அல்லாஹ்வை மறுமையை நம்புற ஈமானிய ஆண்மகன் என்ன முடிவெடுக்கணும்?
என்னுடைய பொறுப்பில் இருக்கிற பெண்ணை நான் தனியே அனுப்ப மாட்டேன். விளங்கிச்சா உங்களுக்கு? இது சம்பந்தமாக அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்த்தா எல்லா மதுஹபுடைய அறிஞர்களும், 4 மதுஹப்னு சொல்றோமே, எல்லா மதுஹபுடைய அறிஞர்களும் மிக தெளிவாக சொல்றாங்க. அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புகாரிக்கு விளக்கம் எழுதினவங்க, குர்ஆன் சுன்னாவை ஆதாரத்தோடு சஹீஹ் லைஃப பலமாக பேசுற ஒரு அறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். அவங்க புகாரில வரக்கூடிய ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது சொல்றாங்க, வஸ்ததல்லு பிஹி, எந்த ஹதீஸை வச்சு உம்ராவுக்கு அந்த ஹஜ்ஜிக்கு போற பெண்களோட நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்லைன்னு அனுப்பினாங்களே, அந்த ஹதீஸை வச்சு அலா அதமி ஜவாஸி ஸஃபரி லில் மர்ஆ பிலா மஹரம், மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் போக கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. வஹாதா இஜ்மாஉன், அல்லாஹு அக்பர். இந்த சட்டம் கருத்து வேற்றுமை இல்லாத இஸ்லாமிய வரலாற்றில் வந்த அறிஞர்கள் ஒன்றுபட்டு முடிவெடுத்தது. இஜ்மாண்டா தெரியுமா உங்களுக்கு? கருத்து வேற்றுமை இருந்தா இஜ்மா இல்லைண்டுவாங்க, கருத்து வேற்றுமை இருந்தா அது மசாயில் முக்தலஃபு ஃபீஹாண்டுவாங்க. கருத்து வேற்றுமை இல்லாத மஸ்அலா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் பிளஸ் என்ன வரல, கருத்து வேற்றுமை வரலன்னா அதுக்கு இஜ்மாண்டுவாங்க. ஃபீ கைரில் ஹஜ்ஜி வல் உம்ரா, கருத்து வேற்றுமை எதுல இருக்குது? ஹஜ்ஜிலையும் உம்ராலையும். படிக்கிறதுக்கு, யூனிவர்சிட்டி போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு, உல்லாச பயணம் போறதுக்கு கூடான்றதுல இஜ்மா. கல்வி சுற்றுலா இஜ்மா போகக்கூடாது. யார் சொல்றா? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. வனக்கல நவவி அனில் காதி இயாஸ், நவவி இமாம் ஷாஃபி மதுஹப்ல வந்த அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஹதீஸுக்கு ஷரஹ் எழுதி சேவை பண்ணினாங்கண்டா, ஹதீஸ சஹீஹ் லைஃப் பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பணியாற்றினாங்கண்டா, குர்ஆனுக்கு நல்லதொரு விளக்க தொகுப்பு தந்ததிலையும் வரலாற்றை இஸ்லாமிய வரலாறாக தொகுத்து தந்ததிலும் பெரிய இடம் பிடிச்சவர் யாரு? இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, இந்த இமாம் நவவி ரஹிமஹுல்லா. முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினவங்க. இப்னு கசீர் தவறி சொல்லிட்டு நவவி இமாம். முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினவங்க என்ன சொன்னாங்க? காதியால் அவர்களை தெரிஞ்சுங்க, வத்தஃபகல் உலமா, உலமாக்கள் ஏகோபித்து கருத்து வேற்றுமையில் ஒன்றுபட்டு முடிவெடுத்தது என்ன தெரியுமா? அலா அன்னஹு லைஸ லஹா அன் தஹ்ருஜ ஃபீ கைரில் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜில உம்ரால தான் கருத்து வேற்றுமை. ஹஜ்ஜி உம்ரால புகையிலுமா இல்லாததுல 2 கருத்து இருக்கு. ஹனஃபி மதுஹப்லையும் ஹம்பலி மதுஹப்லையும் அதுலயும் போகக்கூடாது. மாலிகி மதுஹப், ஷாஃபி மதுஹப்ல ஹஜ் உம்ரால போகலாம். வேற பயணங்கள் இத்தஃபகு போகக்கூடாதுன்றதுல கருத்து வேற்றுமை இல்லைண்டாங்க. இது இப்படி. அதே போல பாருங்க, இதுல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த மஸ்அலாவை பேசுற நேரம் அவங்களும் மாலிக் இமாமுடைய கருத்து எடுத்தாங்க. எது? ஹஜ் உம்ராக்கு என்ன பண்ணலாம்? பெண்கள் கூட்டத்தோடு போகலாம், வேற எந்த பயணமும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. சரியா? இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதே போன்று பாருங்க, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கும் தனி ஹதீஸ் தொகுப்பு பலது இருக்கு. ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் அவங்களும் தெளிவா சொல்றாங்க, என்ன இத்தஃபகல் உலமா. அறிஞர்கள், நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த அளவு பலமான ஒரு மஸ்அலால, இஜ்மாண்டு பேசப்பட்ட ஒரு மஸ்அலால உல்லாச பயணத்துக்கும் கல்வி சுற்றுலாவுக்கும் வெளிநாடு போறதுக்கும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹுவை மறுமையை நம்புற நான் ஏண்டக்கே பொறுப்புள்ள உள்ள பெண்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை மறுமையை நம்புற பெண்மணி கணவன் அனுமதி தந்தாலும் பெற்றோர் அனுமதி தந்தாலும் நான் நாட்டிலிருந்து வரணுமா, ஆண் துணையோட வாங்க. அவசரத்துக்கு போறோமா இல்லையா, நீங்க கூட்டிக்கிட்டு போங்க, இல்லாட்டி மூத்த மகனோட டிக்கெட்டு போடுங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த இடம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சமகால அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, லா யஜூஸு ஸஃபருல் மர்அத்தில் முஸ்லிமத்தி ஃபித் தாயிரத்தி வலா கைரிஹா பிதூனி மஹரம். அவங்க இந்த நவீன காலம் தானே,
ஃப்ளைட் உள்ள காலம் தானே. ஃபத்வால நேரடியா சொன்னாங்க, விமானத்திலும் சரி விமானம் அல்லாததிலும் சரி மஹரம் இல்லாமல் போகக்கூடாது. அவங்க பல பேரோட சேர்ந்து போனாலும் சரி. அல்லாஹு அக்பர். ஏன்? லிஉமூமி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் பொதுவான கருத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில், லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅதி மஹரம், மஹரமியத்தான துணை இல்லாமல் ஒரு பெண்மணி பயணம் போகக்கூடாது. முத்தஃபக்குன் அலா ஸிஹ்ஹதிஹி, அந்த ஹதீஸ் சஹீஹ்ன்றதுல புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இவ்வளவு பலமான ஹதீஸை வச்சு எப்படி சட்டம் எடுக்கிறாங்க? நவீன காலம் விமானத்துல போகலாம், பாதுகாப்பு கூடின காலம். போன விமானம் வெடிச்சு செதறினா, செதறி விழுந்தா, எக்ஸிடென்ட் ஆவினா, போன விமானம் 2 ஹவர் லேட்டு, டிரான்சிட் அனுப்பினோம், அந்த ஏர்போர்ட்ல போய் நிக்க வேண்டி வரும். ஹோட்டல்ல கொண்டு போய் போடுவோம், அந்த ஹோட்டல்ல போய் நிக்க வேண்டி வரும். பெண்களுக்கு பாதுகாப்பு? அல்லாஹு அக்பர். சொல்லிட்டு சொன்னாங்க, வலக்கின்ன பஅதல் உலமாஇ அஜாஸ ஸஃபரல் மர்அத்தி மஅன் நிஸா அல் உம்னியாத் அஸ்ஸிகாத். சொன்னாங்க பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், சில அறிஞர்கள் சொல்றாங்க, பாதுகாப்பான நம்பிக்கையான பெண்கள் கூட்டத்தோடு ஒரு பெண்மணி போகலாம்னு சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க, ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. வலக்கின்னஹு இஜ்திஹாது, அது இஜ்திஹாது, அப்படி ஒரு சட்டத்தை விளங்குறாங்க. வஸ்ஸவாபு ஹிலாஃப தாலிக், ஆதாரம் எதுக்கு தான் இருக்குது? போகக்கூடாதுன்றதுக்கு தான். என்ன ரசூல் எந்த அளவுக்கு தெளிவா சொல்றான்டா, ரசூலுல்லாஹ் எங்களை விட அறிவாளியா இல்லையா? ரசூலுல்லாஹ் அவங்களோட காலத்துக்கு மட்டும் நபியா, கியாமத்து வரைக்கும் நபியா? கியாமத்து வரைக்கும் நபி, அப்படித்தானே? அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அமைதியான காலம் வரும், எவ்வளவு நிம்மதியான காலம் வரும். ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி மக்கால யமன்ல இருந்து மக்கா வரைக்கும், மக்கால இருந்து யமன் வரைக்கும் எந்த அச்சமும் இல்லாமல் பயணம் போற ஒரு காலம் உண்டு வருமுண்டாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ்க்கு பெண்கள் கூட்டத்தோடு சேர்ந்து போகலாம், பாதுகாப்பான காலத்தில் போகலாம் சொல்ல இருந்துச்சு தானே? இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல. அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனைத்தும் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கும் பொழுது, கியாமத்து வரைக்கும் இந்த மார்க்கம் தான் வழிகாட்டும் பொழுது, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு இடத்திலேயாவது மஹ்ரம்னு போட்டாங்க தானே, கணவன் துணைன்னு போட்டாங்க தானே. அதுல என்ன போட இருந்துச்சு? நம்பிக்கையான பெண்கள் கூட்டத்தோடு போகலாம். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு போட முடியல? பெண்களுக்கு பொறுப்பு கிடையாது, பெண்களுக்கு பொறுப்பு கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் மேலதிகமா சொன்னாங்க. என்ன தெரியுமா? இஸ்லாம் ஏன் பெண்கள் தனியா போக கூடாதுன்னு சொல்லுது? வஹுவ சியானத்துல் மர்அ வ ஹிமாயத்துஹா வذب அன்ஹா. சொன்னாங்க பெண்கள் தனியா போக கூடாதுன்ற சட்டம் எதுக்கு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு, அவளுடைய கற்புக்கான உத்தரவாதம், அவள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கான வழி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அல் ஹிக்மா சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாதா ஹுவல் ஹிக்மா, அதுதான் இஸ்லாம் வைத்திருக்கின்ற அந்த அந்த ஹிக்மத். ஒரு பெண்மணி தனியா போக கூடாதுன்றதுக்கு இதன் ஃபமன்உஹா மின ஸஃபரி பிலா மஹ்ரம் மின் மஸ்லஹதிஹா, மஹரமியத்தான ஆண் துணை இல்லாம போகக்கூடாதுன்றது அந்த பெண்ணுடைய நலவுக்குத்தான் என்று அல்லாஹ் என்ன பண்றாங்க, அவங்களும் விளங்கப்படுத்துறாங்க. அன்பார்ந்தவர்கள், எந்த அளவுக்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்கண்டா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வல் மர்அத்து இதா லம் தஜிது மஹ்ரமன், ஒரு பெண்மணிக்கு மஹரமியத்தான ஆண் துணை இல்லை என்றால், அவள் எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும், ஃபஇன்னஹு லா இஸ்ம அலைஹா பிதஅഖீரில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜு கடமையை பிற்படுத்துவதில் அவளுக்கு எந்த குற்றமும் இல்லை. கணவர் மௌத்து, பெரிய பணக்காரி, நான தம்பி யாருமே இல்லை, மகனுக்கு இப்பதான் என்ன 5 வயசு, 13 வயசாகும் வரைக்கும் பொறுத்திருக்கிற அந்த தாய் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு, அதுக்கிடையில மௌத்தா போனா கூட என்ன இல்லை, குற்றம் இல்லை. ஏன்? பெரிய பணக்காரியா இருக்கிறா, ஆனா அவக்கு மட்டும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சல்லி இருக்கு. சும்மா வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டில் இருந்து ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா 25 லட்சம் தேவைப்படுது, அவகிட்ட இருக்கிறது 25 லட்சம் தான். அவக்கு ஹஜ்ஜி கடமை தான், ஆனா அவர் 2 பேருக்கு என்ன பண்ணணும், மஹரம் ஒன்றுக்கு போடணும் இல்லையா? ஹஜ்ஜி கடமை இல்லைன்ற அளவுக்கு என்ன
தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள்டா. இப்படிப்பட்ட பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு விடயத்திலே சின்ன ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு, என்ன கருத்து? மாலிக் இமாம் சொன்னாங்க பாதுகாப்பான பெண்களோடு போகலாம் உண்டு. பொதுவாகவே நாங்கள் சட்டத்தில் விளங்கி இருக்கிறோம், கருத்து வேற்றுமை வந்தால் என்னங்க செய்யணும்? எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதைத்தான் எடுக்கணும். ஆதாரம் இல்லாத அறிஞர்களோட கருத்துக்கு பின்னு கருத்து வேற்றுமைத்தானேன்னு போகக்கூடாது. ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கப்படுச்சு, 2 நபித்தோழர்கள் ஒரு மசாலால கருத்து வேற்றுமைப்பட்டா எந்த சஹாபியுடைய கருத்து எடுக்கணும்? மிக தெளிவாக சொன்னாங்க, என்ன, எந்த சஹாபியுடைய கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதை எடுங்கண்டாங்க. அதுதான் இன்று வரைக்கும் உள்ள சட்டம். அதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு பின்னால போக வேண்டிய. அறிஞர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் தானே என்ன செய்யக்கூடாது? அறிஞருடைய கருத்தை எடுக்கக்கூடாது. அவர் சொன்ன கருத்துக்கு ஆதாரம் இருந்தால் அதைத்தான் எடுக்க வேண்டும். எனவே ஹஜ் உம்ராவுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்ற அளவுக்கு தான் பலமான ஆதாரம் இருக்குதுண்டா. இன்னொரு உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆதாரத்தை பாருங்களேன். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயியோட தானே ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போன நேரம் அவங்களால ஹஜ்ஜி செய்ய உம்ரா செய்யலாம போனிச்சு தானே. அதுக்கு பின்னால ஆயிஷா மஸ்ஜிது நமீர் இன்றைக்கு இருக்கு தானே, ஆயிஷா பள்ளி, அந்த இடத்துல வச்சு ரிட்டர்ன் திரும்பி போகக்குள்ள தான் ஆயிஷா நாயி அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க? இல்லை, எல்லாரும் ஹஜ்ஜு உம்ராவோட போகிறாங்க, எனக்கு உம்ரா செய்ய கிடைக்கலண்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அவங்கள அந்த இடத்துல இஹ்ராம் கட்ட சொல்லி, மக்கா அவங்களோட ஊரு தானே, மக்கா ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்ச ஊரு தானே. அந்த மஸ்ஜிது நமீர் ஆயிஷா மஸ்ஜிதுக்கும் மக்காவுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கு? சும்மா தனியாக போயிட்டு வர தூரம். அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக அனுப்பினாங்களா? இல்லை. சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்களை அழைத்து, உங்களோட சகோதரியை கூட்டிக்கும் போய் உம்ராவை முடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. அந்த சின்ன தூரத்துக்கே ஆண் துணை அவசியம்னு ரசூலுல்லாஹ் காட்டினாங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்க போய் நிக்குது இது? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுக்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, பெண்கள் தனிய பயணம் போகலாமான்னு கேட்கப்பட்ட நேரம், அல்லாஹ் அக்பர், அவங்களோட பதில பார்க்கும் பொழுது, அட இவ்வளவு அந்த சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்களே. அவங்க சொல்றாங்க, அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சொன்னது என்ன? போகக்கூடாதுண்டு. அதுல சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க, இந்த பாதுகாப்பான பெண்கள் கூட்டத்தோட போகலாம்டாங்களே. அதுக்கு வச்ச ஆதாரம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஆதாரம் சொன்னேனே, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இன்ன ஒரு பெண்மணி தசீரு மினல் யமனி இலல் இராக், யமனிலிருந்து ஈராக் வரைக்கும் பயணம் போவாள். லா தக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டாள். வஸ்ஸிப அலல் கனம், தன் ஆட்டு மந்தைக்கு ஓநாயை தவிர வேற எதையும் பயப்பட. அந்த அளவு பாதுகாப்பான காலத்துல ஒரு பெண்மணி தனிய போங்கண்டாங்களா ரசூலுல்லாஹ். தனிய போற அளவுக்கு பாதுகாப்பான காலம் வரும்டாங்களா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது சட்டம் சொன்ன ஹதீஸ் அல்ல. இது கியாமத்து நாள் ஆகும் பொழுதும் இப்ப எப்படி பாதுகாப்பா இருக்கு? இப்ப எப்படி பாதுகாப்பா இருக்கு? இந்த பாதுகாப்பு காலத்தை சொல்ல வந்தாங்களே அல்லாமல் இது கியாமத்து நாளுடைய அடையாளம்டாங்க. தடை இருந்தால் அதைத்தான் பார்க்கணும். பெண்கள் போகக்கூடாதுன்றது தடை. இது வந்திருக்குதுண்டா இந்த அளவு காலம் என்ன செய்யும்? பாதுகாப்பான காலமாக மாறும்ன்றதுதான் சட்டமே அல்லாமல் வச்சுக்கங்களேன். மியூசிக் ஹராம் தானே, மியூசிக் ஹராம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மியூசிக் கருவிகள் ஹலாலாக்கப்படும்டாங்க. இது கியாமத்தின் அடையாளமா? மியூசிக் கருவியை ஹலாலாக்கலும்னு சட்டம் எடுக்கலுமா? சில பேர் இப்படி எடுக்கிறாங்க, விளங்கிச்சா? நிறைய எந்த அளவுக்கு அடிக்கி கொண்டே போறார் பாருங்க. லா தக்கூமு ஸாஆ ஹத்தா யததாவல நாசு ஃபில் புனியான், கட்டிடங்கள் கட்டுவதில் போட்டி போடும் வரைக்கும் கியாமத்து வரமா? பாத்தீங்களா, கட்டிடம் கட்டுறது இபாதத் அப்படி சொல்லுவீங்களா? போட்டி போடுறது இபாதத்னு சொல்லுவீங்களா? கியாமத்தின் அடையாளம் விடுவீங்களா? இது சட்டம் எடுக்கிறதுக்கு வந்ததல்ல, கியாமத்துடைய அடையாளம். அதே போல பாருங்க, சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனிதர்கள் பாதை நடுவுல கழுதைகள் வீணா போற மாதிரி வீணா போற காலம் வரைக்கும் கியாமத்து வராதுண்டாங்க. யாரு சொல்றா இது? அல்பானி இமாம் இந்த செய்தியை கொண்டுட்டு சொல்றாங்க. கழுத பாதை நடுவுல வீணா போறேன்னா என்ன? ஒழுக்கமா செய்ய வேண்டிய வேலைதெல்லாம் ரோட்ல அநாகரிகமா நடப்பாங்களே, இப்போ உடனே இதுக்கும் அனுமதிக்கு அப்படியா எடுக்கிறது? எந்த அளவுக்கு நிறைய கொண்டு வராங்க. கொண்டு தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பொதுப்படையா சொல்லிட்டாங்க, லா துசாஃபிர் இம்ரஅத்துன்,
ஒரு பெண்மணி பயணம் போக கூடாதுன்னா அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் சட்டம். இது என்ன வந்திருக்குது, பாதுகாப்பான காலம் வரும்னு சொன்னாங்களே, அல்லாமல் பெண்களை நீங்க தனியா போங்கன்னு சொல்லல. அடுத்தது இன்னொரு வாதம் வச்சாங்க, என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை வச்சு சட்டம் எடுக்கிறேன்னா எப்படி எடுக்கணும்? கூட்டத்தோடு சேர்ந்து போங்கன்னு எடுக்கணுமா, தனியா போங்கன்னு எடுக்கணுமா? தனியா போகலாம்னு தான் எடுக்கணும், கூட்டமா போங்கன்னு எடுக்கல. அது அதுக்கு இதெல்லாம் ஒரு பெண்மணி போவான்னு தான் ஹதீஸ்ல வந்தீங்க. அப்ப கூட்டமா போங்கன்னு சொல்ல தேவையில்ல, தனியா போங்க பறங்கன்னு தான் சொல்லணும். அழகா என்ன பண்றாரு இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்திட்டு அவர் சொல்றாரு, இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க ஏர்போர்ட்டுகள் எல்லாம் பாதுகாப்பாய்க்கி, ஃப்ளைட்டுகள் எல்லாம் பாதுகாப்பாய்க்கி சொல்லிட்டு அவர் சில உதாரணங்களை சொல்றாரு. இந்த நாடுகள்ல நடந்த கற்பழிப்பு நிகழ்வுகளை விமானத்தில் நடந்த அப்படியே சொல்றார். ஏர்போர்ட்ல நடந்ததை எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபிளைட் லேட் ஆகுது, தாமதமாகுது, 2 மணித்தியாலம் லேட் ஆகுது. அந்த கெப்புளுக்கு என்ன 3-4 உதாரணம் கொண்டு வரார். எனவே யாரு சொன்னா இந்த காலம் பாதுகாப்பான காலம் உண்டு? வெளிப்படையில் விளங்குகிற பாதுகாப்பை பற்றி இஸ்லாம் பேசவில்லை. அது பெண்களுடைய கற்புக்கு கொடுக்கிற பாதுகாப்பு தான். ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாது என்று அழகா என்ன பண்றாங்க இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா மிக தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. எனவே நான் ஏன் இதை இந்த அளவு விரிவா உங்களுக்கு சொல்றேன்டா, இதுல அதிகப்படுவோக்கு வந்துட்டு நல்லவர்களுக்கு மத்தியிலும் இதுல என்ன செஞ்சிருக்குது, கணக்கில்லாத ஒரு தன்மை வந்திருக்குது. எனவே ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் பயணம் போக கூடாதுன்றது எப்படிப்பட்ட மசாலா? எப்படிப்பட்ட மசாலா? இஜ்மாவான மசாலா. எப்படிப்பட்ட மசாலா? கருத்து வேற்றுமை இல்லாத மசாலா. எதுல கருத்து வேற்றுமைக்குது? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் பெண்கள் கூட்டத்தோடு போகலாமா? அதுக்கும் என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. எனவே குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு பெண்மணி ஹஜ் உம்ராவுக்கே தனியா போகக்கூடாது என்றால், உல்லாச பயணங்கள், கல்வி சுற்றுலாக்கள், வெளிநாட்டு பயணங்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே ஜாதுல் மஆத் ஃபீ ஹதி கைரில் இபாத், அடியார்களில் மிகச்சிறந்தவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரயாணம் செய்கின்ற ஒரு முஃமின் மறுமைக்காக எடுக்க வேண்டிய கட்டிச்சாதம் என்ன? ஆண்மகன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணியை தனியே பயணம் போக விடக்கூடாது. ஒரு பெண்மணி, அல்லாஹ்வை நம்பிய பெண்மணி, மறுமையை நம்பிய பெண்மணி, நான் மறுமைக்காக எடுக்க வேண்டிய கட்டிச்சாதம் என்ன? என்னுடைய ஆண்கள் அனுமதி தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எந்த அளவு தூரம்? தொழுகையை சுருக்கி தொழுகிறதுக்கு எந்த தூரத்தை விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவு தூரம். விளங்கிச்சா உங்களுக்கு? 3 நாள் தூரம் அபு ஹனீஃபா இமாம் தொழுகையை சுருக்கி சொல்வதற்கு சொன்னாங்க. 3 நாள் தூரம். 3 நாள் தூரம்னா 120 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ஷாஃபி இமாமும் அஹ்மது இப்னு ஹம்பல் இமாமும் சொன்னாங்க, மாலிக் இமாமும் சொன்னாங்க 2 நாள் பயண தூரம் 80,000 கிலோமீட்டர். 80,000 கிலோமீட்டர். அதுல புகாரி இமாம் அவங்க சொன்னாங்க 1 நாள் தூரம் எத்தனை கிலோமீட்டர்? 40,000 கிலோமீட்டர். விளங்குதா உங்களுக்கு? சில அறிஞர்கள் சொன்னாங்க, அது உங்களுக்கு தொழுகை அந்த சுருக்கி தொழுகிற பாடத்தை உங்களுக்கு இன்னும் விரிவா படிக்கலாம். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பொதுப்படையா பயணம், பொதுப்படையா பயணம். எனவே ஒரு ஊர் வளமையில எதுக்கு பயணம்ன்ற பேர் வருமோ அதுல எல்லாம் என்ன பண்ணலாம், சுருக்கி தொழலாம்டா. அந்த சட்டத்தில் இருந்தா எதுவெல்லாம் பயணம்ன்ற நிலையில வருமோ அந்த பயணத்திலே ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, மஹரமியத்தான துணை இல்லாமல் அல்லது கணவனுடைய துணை இல்லாமல் போகக்கூடாதுன்ற சட்டத்தை விளங்கி அல்லாஹ்வை பயந்து மர்மைக்காக வாழணும். நம்ம எடுக்கிறது என்ன? ஜாதுல் மஆத், மறுமைக்கான கட்டிச்சாதம். உலகத்தில் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம், மௌத்துக்கு பின்னால் என்ன செஞ்சிடப்படாது, இதை வீணாக்கி மறுமையில குற்றவாளியாக இடக்கூடாதுன்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்வோம். ஹைர். அடுத்தது வயமுருல் முசாஃபிர இதா கதா நஹ்மதஹு மின் ஸஃபரிஹி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் போன ஒரு ஆண் மகனுக்கு சொல்லுவாங்க, இதா கதா நஹ்மதஹு, அவர் என்ன நோக்கத்துக்கு பயணம் போனாரோ அதை முடித்து கொண்டால்,
தன் குடும்பத்தின் பக்கம் அவசரமாக வருவதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க. 2 வருஷ விசால வந்திருக்கிறோமா, லீவு தாராங்களா, போகணும். மனுஷனுக்கு பணப்பசி மட்டும் இல்லை இருக்கு, உணவு பசி மட்டும் இல்லை இருக்கு. விளங்கிச்சா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்கன்னு பாருங்க. சில பேர் இன்னும் 2 வருஷம் இல்லைங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ்வோட தூதர் உங்களோட தேவை முடிய 2 வருஷ விசால வந்தோமா, மனைவி 2 வருஷத்துக்கு தான் அனுமதி தந்தாவா? சில கம்பெனியில் 6 மாசத்துக்கு லீவு கொடுக்குறாங்களா, 6 மாசம். மனைவி சொல்ற 6 மாசம். 6 மாசத்துல என்ன பண்ணணும்? சில கம்பெனியில 3 மாசமா உங்களோட காலப்பகுதி அந்த 3 மாசத்துல முடியுதா, என்ன பண்ணுங்க, போங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட எங்களை பத்தி யோசிச்சிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பயணம் என்பது தண்டனையின் ஒரு பகுதின்றாங்க. யம்னஉ அஹதக்கும் தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு, ஒரு மனிதன் உணவை தடுக்கிறது, ஒரு மனிதனுடைய குடிபானத்தை தடுக்கிறது, ஒரு மனிதனுடைய தூக்கத்தை தடுக்கிறது. நாங்கத்தான் தூங்குறோமே இந்த நாளும், நாங்கத்தான் இந்த நாளும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறோமே. 2 வருஷம் என்ன சும்மாவா இந்தோம்? மனைவியில கையால சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த டபுள் தட்டு பெட்டில் 8 பேர் சேர்ந்து கொண்டு இப்படி தூங்குற ரூம் நல்லமா? நம்ம வீட்டில் போய் ஒரு நாளைக்கு தூங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே. அல்லாஹு அக்பர். இந்த காலத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனது மாதிரி இருக்கேன. டீ குடிக்கிறோம் தான், என்னத்தை தான் குடித்தாலும் உம்மட்டை குடித்த மாதிரி இல்லை. எத்தனை பேர் இந்த ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் 2 வருஷம் முடியக்குள்ள இன்னொரு வருஷம் இருந்துட்டு போமே, இன்னொரு வருஷம் இருந்துட்டு போமே. பணத்தை விடவும் மனிதனுடைய மனசுக்கு நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும். எல்லாத்துக்கும் மேல நாங்க ஒரு வெறியில இருப்போம். எங்களோட மனைவிக்கு ஒரு ஆசை இருக்கும், எங்களோட ரத்த உறவுகளுக்கு ஒரு ஆசை இருக்கும். எனவே உங்களோட தேவை முடியுதா போங்க, அவசரமா போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே இந்த வழிகாட்டலையும் அல்லாஹ்வுடைய தூதர வழியிலிருந்து எடுக்கணும். இது புகாரில 1804 இன்னும் பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். எனவே இதுலையும் என்ன செய்யணும், நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். காலம் முடிஞ்சா போயிட்டு வாரது, திருப்பி அனுமதி கிடைச்சா அந்த பக்கத்திலிருந்து என்ன செய்யறது வர. எனவே எங்கட இஷ்டத்தை மட்டும் பார்க்காம இதுல மனைவியுடைய திருப்தி, குடும்ப உறவின் திருப்திகள் என்ன செய்யப்பட வேண்டி இருக்குது, பிரிஞ்சிருக்கிற காலப்பகுதியில் பார்க்கப்பட வேண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் மேல எங்கட ஆரோக்கியத்தையும் என்ன செய்ய வேண்டி இருக்குது, மன நிம்மதி, சந்தோஷம் பார்க்க வேண்டி இருக்குதுன்ற அழகான வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் காட்டித்தாராங்க. எப்படி நீங்க ஒரு பயணம் போறீங்க, வேலை வெட்டி முடிஞ்சா நேரா விட்டுக்கோங்க. ஊர்ல இருக்கிறோம், இங்க மனைவி இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, ராவைக்கு தான் போக போறோமே, 12 மணிக்கு போக ரெடியாக கூடாது. காலையில வந்தோம், வேலை வெட்டி முடிஞ்சா போகணும். நம்மளோட உடம்புக்கும் நிம்மதி எடுத்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், அடுத்த தேவைகளை பார்க்கலாம். விளங்கிச்சா உங்களுக்கு? சில பேர் இந்த நாளும் தான் டைமுக்கு வாரனே, இதுதான் சண்டை காரணமா இருக்கு. அவ எதிர்பார்க்கிற 9 மணிக்கு நீங்க வீட்டில் வந்திருக்கணும்டா, நீங்க போத்தான் வேணும். ஏன் உங்களோட நிம்மதி உங்களோட சந்தோஷத்தை மட்டுமா பார்க்கறது இல்ல. 9 மணிக்கு அடே உண்ட யோசிங்க. நான் தாமதிக்கிறேன் என்பதற்காக 10 தடவை என்ற போனுக்கு எழத்தாராளுண்டா, இது இரக்கத்தின் அடையாளம். என் மனைவி என்னை தேடுகிறாள் என்ற அடையாளம், என்னுடைய உம்மா என்னை தேடுகிறாள் என்ற அடையாளம். இதை டிஸ்டர்பா பார்க்காதீங்க, இதை வெறுப்பா பார்க்காதீங்க, இதை கஷ்டமா பார்க்காதீங்க. நான் எங்க போனாலும் என்னை தேட ஒரு உறவு இருக்குது என்றதை பாருங்க. அந்த உறவுட்ட தான் நிம்மதி இருக்குதா. ரசூல் அவசரமா போங்கன்றாங்க. எவ்வளவு அழகான வழிகாட்டல். இதை செஞ்ச அறவாசி பிரச்சனை என்ன செஞ்சிருங்க, தலையில் உள்ள பாரங்கள் எல்லாம் இறங்கி போயிரும். அவ்வளவு அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் காட்டித் தருகிறார்கள். அதுலயும் பாருங்களே, வயன்ஹா அய்யத்ருக ரஜுலு அஹ்லஹு லைலன், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தவரை இரவையில் சென்று தட்டுவதை தடுத்தார்கள். இதா தாலத் கைபத்துஹு அன்ஹும், அவர்களை விட்டு மிச்ச நாள் புகாமை இருந்தால், அதிக நாட்கள் புகாமை இருந்தால் திடீர்னு இரவையில போய் என்ன செய்யாதீங்க, தட்டாதீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் 9 மணிக்கு தான் வருவோம்டா, 10 மணிக்கு தான் வருவோம்டா நின்று சுபகுக்கு போறதல்ல. ஒவ்வொரு நாளும் போறீங்களா போங்க, விளங்குதான். 5 நாள் ஒரு பயணம் போகணும்,
10 நாள் ஒரு பயணம் போகணும். திடீர்னு ராவைக்கு வந்து என்ன பண்றது? சில பேர் என்னமா என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா அவங்க, என்ன ராவ் 12 மணிக்கு போய் தட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டுறாங்க இதுல ஒண்ட விளங்குங்க. என்னண்டா இதுக்கு பின்னுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன, புகாரில 5244 இரவையில் என்ன செய்ய வேண்டாம், நீண்ட நாட்கள் மனைவி கிட்ட போகாதவர் இரவையில போய் திடீர்னு என்ன செய்ய வானம், நுழையவானம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் ரசூலா சொல்றாங்க. என்ன, கானலா யதுகுலு இல்லா குதுவத்தன் அவ் அஷியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றோ காலையில போவாங்க அல்லது மாலையில போவாங்க. புகாரில 1800. முஸ்லிம்ல உங்களுக்கு ஒரு காரணத்தை பார்க்கலாம். என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இரவையில் சென்று தன்னுடைய மனைவியை திடீரென்றா திடீர்னு வீட்டுக்கு போறதை தடுக்கிறாங்க. யதஹவ்வனுஹும் அவ் யல்தமிசு அஸராத்திஹிம். சந்தேக பார்வை பார்க்க போறது, குறை தேட போறது, இது இருந்தா ஹராம் போறது. ஏங்க வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்? டவுட் வந்துச்சு உள்ளத்துக்கு, மனைவியில சந்தேகம் வந்துச்சு, வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அது வாரத்துக்குள்ள வழியை அடைங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு அற்புதமான மார்க்கம், எவ்வளவு அழகான வழிகாட்டல் பாருங்க. உண்டு மறுமைக்கான கட்டிச்சாதம்ன்றது வேற, உலகத்துல நிம்மதி சந்தோஷத்துக்கான வழிகாட்டல்களை பாருங்களேன், அற்புதமா இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்றாங்க, மனைவியிடத்தில் குறை தேடுவதற்காகவோ அல்லது சந்தேக பார்வை பார்ப்பதற்காகவோ நீங்க என்ன செய்யாதீங்க, திடீர்னு போய் வீட்டை தட்டுற வேலையை செய்யாதீங்கண்டா. இதுக்கு பிறகு நிறைய இருக்கு. சந்தேக பார்வையில போன் எடுத்து பார்க்கிறது, வந்தா பாதுகாப்பு. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை பற்றி எந்த சந்தேகத்தையும் எனக்கு தந்து விடாதே. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. உங்களோட மனைவியிட போன சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு நீங்க எடுத்து பார்க்கறது வேற, டவுட்டுக்கு என்ன பண்ணாதீங்க. இது வீண் பிரச்சனைகள் என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். விளங்குதா உங்களுக்கு? எனவே சந்தேக பார்வை பார்க்கிறது ஒரு முஃமினுக்கு என்னவல்ல, நல்லதல்ல. இதுல ஆழமா என்ன செய்யணும், நானும் நீங்களும் பாடம் பெறணும். எனவே எப்பொழுதும் மனசு திறந்து கதைக்கணும், மனசு திறந்து பழகணும். இதுதான் வாழ்க்கையில் என்ன செய்யும், நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வரும். டவுட் வந்தா, சந்தேகம் வந்தா அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் ஏண்ட மனைவியை பத்தி என்ன செஞ்சிராதே. அதன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. எப்படி அல்லாஹ் துஆ கேட்க சொல்றான்? ஏண்ட மனைவிமார்கள்ல கண் குளிர்ச்சியவை. இந்த கண் குளிர்ச்சியை வீணாக்குறோண்டது வீண் சந்தேகம் அதுக்குள்ள வழி செய்யவே படாது, தேடவே படாது. விளங்கிச்சு அவங்களுக்கு? துருவி துருவி ஆராயவே கூடாது. விளங்குதா? அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, வழிகாட்டி தருதுன்ற பாடம். எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய ஒரு கட்டிச்சாதம் என்ன, இரவையில பல நாட்கள் புகாம இருந்து திடீர்னு என்ன செய்யப்படாது, இரவு நேரத்தில் போய் மனைவியை தட்டக்கூடாது. எந்த அதுல முக்கியமா என்ன, குறை தேடுற நோக்கம், சந்தேகத்துக்கு வழிவார்க்கிற பார்வை இருந்தா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உங்களுக்கு இரவையில தான் ஃப்ளைட்டு கிடைக்குதுண்டா என்ன பண்ணுங்க, ஏற்கனவே அறிவிச்சு நான் இத்தனை மணிக்கு வந்து இறங்க வேண்டாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ரெடியாகி தயாராக இருப்பாங்க. எப்பொழுதும் மனைவியை பார்க்கும் பொழுது எங்களோட 2 வருஷ வரலாறு மறக்கணுங்க. காலையில சுபகுக்கு போனோம், இரவு 10 மணிக்கு வாரோம்டா, மனைவியை பார்க்கறதுல லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியை பார்த்து வர சந்தோஷம்டா என்னங்க. காலையில் 7 மணிக்கு போய் இரவு 10 மணிக்கு வாரோம்னா 12 அவர் 13 அவர். அந்த 13 அவரின் சுமையும் மனைவியை பார்த்த உடனே என்ன செய்யணும், இறங்கி போகணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் இருக்க வேண்டும்ன்ற அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் முஃமின்களுக்கு காட்டித்தாராங்க. இது உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒன்றை செய்வாங்களாம். வஇதா கதிம மின் சஃபரின், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்தால், யுலக்கா பில் வில்தானி மின் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறிய பிள்ளைகளை சந்திப்பதன் மூலம் என்ன செய்வார்கள், ஆரம்பித்துக் கொள்வார்கள். போன முதலாவது தூக்குறது யாரைத்தான், சின்ன பிள்ளைகளை தான். அல்லாஹு அக்பர்! அந்த பிஞ்சு குழந்தைகள் உள்ளத்துக்கு என்ன ஒரு இன்பமாக, ஒரு கனிவாக, ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க, அப்துல்லா பின் ஜாஃபர் பின் அபி தாலிப். யார் இவங்க? அப்துல்லா பின் ஜாஃபர் பின் அபி தாலிப்ன்ற ரசூலுல்லாஹ்க்கு இவங்க யாரு, ரசூலுல்லாஹ்ட சாச்சாட மகண்ட மகன், பேரப்புள்ள. யார்ட? ரசூலுல்லாஹ்ட பேரப்புள்ளை அல்ல, ரசூலுல்லாஹ்ட சாச்சாட பேரப்புள்ள.
இந்த எங்கட பார்வையில கொஞ்சம் தூர உறவேன, கொஞ்சம் தூரம் தானே. சாச்சட மகண்ட மகன் சொல்றாங்க. அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வழிமுறை புரிஞ்சு, இதா கதிம மின் சஃபரின், அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்கண்டா, துலுக்கிய பினா, எங்களை கொண்டு என்ன செய்வார்கள், எங்களை முதலாவது சந்திச்சு எங்களை தூக்கித்தான் என்ன செய்வாங்க, அவங்கள பயணத்தை முடிப்பாங்க. எப்படி? ஒரு தடவை வந்தாங்க, முன்னுக்கு அம்புட்டது யாரு? ஃபதுலுக்கியபி, நான் தான் முன்னுக்கு இருந்தேன், என்னை தூக்கி கொண்டார்கள். வபில் ஹசன் அவு பில் ஹுசைன், அதுக்கு பிறகுதான் யாரு? அதை இன்னொரு விரிவா சொல்றாங்க. எப்படி? முஸ்லிம்ல 2428வது செய்தி அவங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, நான் தான் முன்னால இருந்தேன், என்னையை தூக்கி முன்னால் வைத்துக் கொண்டார்கள். எதுல? ஒட்டகத்துல என்னை தூக்கி முன்னால் வைத்துக் கொண்டார்கள். சும்ம ஜீஅ பி அஹதி பினை ஃபாத்திமா, அதுக்கு பிறகுதான் யார் வந்தா? ஃபாத்திமா நாயிட 2 புள்ளைகள் ஒரு புள்ளைய தூக்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கணும்? நீ போ பின்னுக்கு, இதான் நேரடி பேர புள்ள. அல்லாஹு அக்பர். ஜாஃபர் அவங்களை அப்படியே முன்னுக்கு வச்சுக்கிட்டு தண்ட பேர புள்ளை என்ன செஞ்சாங்க? பின்னுக்கு வைத்துக்கொண்டு மதீனாவுக்குள் நுழைந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம்? முஸ்லிம்ல 2428 பார்க்கிறோம். எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பிள்ளை வருதா தூக்கி கொஞ்சிட்டு போங்க. இரத்த உறவு, தூர உறவு, சொந்த பந்தம் எதுல இருந்தாலும் சரி, பிள்ளைகளை வைத்து அந்த பயணத்தை முடிக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தாராங்கண்டா ஒன்று சந்தோஷம். நாங்களும் முதலாவது போனா யாரைத்தான் தூக்குறது? பிள்ளையத்தான் தூக்குறது, சந்தோஷம். இரண்டாவது, இந்த சுண்ணாவை செய்கிற பொழுது இது மறுமைக்கான ஒரு கட்டிச்சாதமாக அமையும். எல்லா வழிமுறையும் பாருங்க. பெண்கள் தனிய பயணம் போறதும் சரி, உலக நலவு, மறுமை பாக்கியம். நீங்க பயணத்துல வேலை வெட்டி முடிஞ்சா அவசரமா மனைவி கிட்ட போங்கன்றது உலகத்துல உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், மறுமையில வெற்றி பாக்கியம். அதே போல திடீர்னு வீட்டுக்கு என்ன போய் இரவையில தட்டாதீங்கன்றதுல உலக நலவும் இருக்கு, மறுமைக்கும் இருக்கு. பிள்ளைகளை என்ன செய்வது? அவர்களை கொண்டு பயணத்தை முடிப்பது, பிள்ளைகளை வரவேற்று தூக்கி கொஞ்சி என்ன செய்யறது? பயணத்தை முடிக்கிறதுல உள்ளத்துக்கும் நிம்மதி, சந்தோஷம். இதை சுன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நான் செய்வேன் என்று சொன்னா மறுமையில ஒரு கட்டிச்சாதமாக, ஒரு ஜாதுல் மஆதாக அமையும்ன்ற ஒரு பாடத்தை என்ன செய்கிறோம்? நாங்கள் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இது இப்படி. அடுத்தது, வகான யஅதனிகுல் காதிமு மினஸ் ஸஃபர், பயணத்தை முடித்து விட்டு வருபவர் தன்னை வரவேற்பவரை முஆனகா செய்வார். முஆனகா செய்யறா என்ன? பெரும்பாலும் நாங்க அந்த நெஞ்சோட சேர்க்கிறது தான். ஆனா முஆனகான்றது என்ன? உனுக்கு, கழுத்தோட சேர்க்கிறது. பிரச்சனை இல்லை. இந்த அரபு சமூகம் இந்த கன்னத்தை என்ன செய்வாங்க? கன்னத்தோட சேர்ப்பாங்க. வயுகப்பிலுஹு, அதுலயும் முத்தமும் கொடுப்பாங்க. நெத்திக்கு முத்தம் கொடுக்கிறது, நெத்திக்கு முத்தம் கொடுக்கிறது. இதா கான மின் அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தவர்களாக இருந்தால் அப்படி செய்வாங்கன்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். அதுல கால அஷ்ஷஅபி, ஷஅபி இமாம் அவங்க சொல்றாங்க, கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ட்ட இந்த பண்பு இருந்துச்சு. எப்படி? இதா கதிமு மின் சஃபரி, ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்த தஆனகு, முஆனகா செய்து கொள்வார்கள், கட்டி அணைத்துக் கொள்றது. முஆனகா விளங்கியிருந்தேன், அதை இது பண்ண தேவையில்லை. அப்ப எந்த அளவுக்கு இந்த செய்தியை பொறுத்தவரை விளங்கிக்கங்க என்னென்றால், பயணம் முடிஞ்சு வந்தா முஆனகா பண்றன்ற இந்த பகுதி ஒரு பலவீனமான செய்தி தான். விளங்கிச்சா உங்களுக்கு? பலவீனமான செய்தி. எப்படி? இதை அறிவிப்புல யஹ்யா இப்னு சுலைமான் அல் ஜுஅஃபி அவங்க வாராங்க. அவர் என்ன செய்யறாரு? பலவீனமான ஒருவர், இவரை தவிர வேறு யாரும் இந்த செய்தி என்ன செய்யல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டு அறிவிக்கல் என்ற அடிப்படையில் இது பலவீனமான ஒரு செய்தியாக இருக்குது. எனவே முஆனகா பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா என்ன இருக்குது? ஒரு முஸ்லிமை சந்தித்தால் முசாஃபஹா செய்றன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. விளங்கிச்சா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் முசாஃபஹா செஞ்சு இது பண்ணலாம். முஆனகா செய்யறது பிழை அல்ல. ஆனால் சுன்னான்னு சொல்றதுக்கோ அல்லது பிரயாணம் முடித்தால் நபித்தோழர்களுடைய வழிமுறை என்று சொல்றதுக்கோ என்ன இல்லை ஆதாரம். எப்படி விளங்கணும்னு விளங்குது தானே? அது விரும்பினா செய்யலாம். சுன்னான்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ்வை தொட்ட ஆதாரம் வரவும் இல்லை, சஹாபாக்களுடைய வழிமுறை என்று சொல்றதுக்கும் சஹீஹான செய்தி வரல.
எனவே அப்படி வந்தா நாங்க என்ன சொல்லுவோம், விரும்பினா என்ன பண்ணலாம், முஆனகா பண்ணி இது பண்ணலாம். ஆனா எது இருக்குது, ஒரு முஸ்லிமை சந்தித்தால் முசாஃபா செய்யறன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு சுன்னாவை நாங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம், சலாம் பாடத்தில் படிக்கும் பொழுது நாங்கள் படிச்சிருக்கிறோம். இது ஒரு பகுதி. அடுத்தது வக்கான இதா கதிம மின் சஃபரின், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை முடிச்சிட்டு வந்தாங்கண்டா பதஅ பில் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு போவாங்க, ஃபரகஅ ரக்அத்தைன், 2 ரக்அத்துக்கள் தொழுவாங்கன்ற ஒரு செய்தியை புகாரில எங்களுக்கு பார்க்கலாம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, 3090வது செய்தியில பார்க்கலாம், கதிம்து மின் சஃபரின், நான் ஒரு பயணத்தை முடிச்சிட்டு வந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட சொன்னாங்க, சல்லி ரக்அத்தைன், நீங்க என்ன பண்ணுங்க 2 ரக்அத்து தொழுவுங்க அப்படின்னாங்க. இங்க சிராரன், மதீனாட ஒரு ஓர பகுதியில் வந்த நேரம் சொன்னாங்க, தொழுதுட்டு என்ன செய்யுங்க, பயணத்தை முடிச்சு கொண்டு வாங்கன்னு சொன்ன செய்தியை புகாரில பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பயணத்தை முடிச்சிட்டு வந்த உடனே மஸ்ஜிதுக்கு சென்று, துஹாவுடைய நேரத்தில் பயணம் முடியுது, மஸ்ஜிதுக்கு போய் ஃபஸல்லா ரக்அத்தைனி கப்ல அன் யஜ்லிஸ், உட்கார்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, அமர்வதற்கு முன்னால 2 ரக்காத் தொழுதாங்கன்ற செய்தியை புகாரில 3088வது இலக்க செய்தியா நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். என்ன கடமை அல்ல, சுன்னால வரும். இதை செஞ்சா மறுமையில் என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி செய்ய. எனவே பயணத்தை முடிக்கிற நேரம் நாங்கள் பள்ளிக்கு போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு என்ன செய்யறது, பயணத்தை முடிக்கிற ஒரு வழிமுறையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய பயண ஒழுக்கங்கள் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதர் லக்கல்லமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜ், அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் போறதுல இதா ஹரஜ ஃபீ சஃபரின், ஒரு பயணம் போறதாக இருந்தால், இல்லா யௌமல் ஹமீஸ், வியாழக்கிழமையில பயணம் போறத ரசூலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. வியாழக்கிழமை அல்லாத நாட்கள்ல போறத ரசூலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, குறைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வழிமுறையும் என்ன செய்யறாங்க, நபித்தோழர்கள் பதிவு செய்கிறாங்க. புகாரியில 2949வது இலக்க செய்தி. எனவே இப்ப இதுல எங்கட தேவைகளுக்கான பயணம் ஒன்று இருக்கும், சும்மா நாங்க அந்த அந்த விரும்பி ஒரு பயணம் போறோன்னு ஒன்று இருக்கும். தேவைண்டா தேவை உள்ள நாள்ல தான் பயணம் என்ன செய்யணும். ரசூல யுத்தங்களுக்கு வெளியாகி போயிருக்கிறாங்க, பல பயணங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போயிருக்கிறாங்க வேற நாட்கள்ல. சும்மா ஒரு 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 தண்ட விருப்பத்துக்கு சும்மா இருக்கிறோன்றதுக்கு ஒரு பயணம் போறதாக இருந்தால் தேர்வு செய்யற நாட்கள்ல எது, அல்லாஹ்வுடைய தூதர் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் எங்களுக்கும் என்ன பண்ணலாம், அல்லாஹ்வுடைய தூதர மாதிரி நானும் என்ன செய்கிறேன், என் பயணங்களோட துவக்கத்தை வியாழக்கிழமையில வைத்துக் கொள்கிறேன் என்று என்ன செய்யலாம், ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னால இருக்குது. புகாரில 2949வது இலக்க செய்தி, வியாழக்கிழமையில ரசூலுல்லாஹ் பயணம் போறதை கவனிச்சாங்கன்ற அந்த பகுதி. ஹை, அடுத்தது பிரயாணம் வரும் பொழுது இஸ்லாம் ஒரு சில சலுகைகளை கொடுத்திருக்குது. ஒரு சில சலுகைகள், பிரதானமான சலுகைகளை நாங்கள் பார்த்தா, உண்மையில இஸ்லாம்ன்றது இலகுவான ஒரு மார்க்கம், மனித சமூகத்தின் மனநிலையை புரிந்து சட்டம் சொல்கிற ஒரு மார்க்கம். அதுல பிரயாணம்ன்றது நாங்க பார்த்தோம், கித்அத்தும் மினல் அதாப், தண்டனை. மனுஷன் பயணம் போனா கஷ்டம், உடம்புக்கு வருத்தம் தான் இருக்குது. அதனால இஸ்லாம் கொடுத்த சலுகையில ஒன்றுதான் பிரயாணம் போறவர் சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம்ன்றது. சுருக்கி தொழுகிறத பொறுத்த நான் சுருக்கமா சொல்றேன், விரிவா அதுல கருத்து வேற்றுமைகள் உள்ள பகுதி ஒன்று இருக்குது. சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையை பத்தி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது, எங்களுக்கு தொழுகை 2 ரக்காத்தாகத்தான் என்ன செய்யப்பட்டது. இது புகாரி, முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபுலையும் வார ஒரு செய்தி, தொழுகை 2 ரக்காத்தாகத்தான் என்ன செய்யப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. பிறகு பயணிகளின் தொழுகை 2ஆக வைக்கப்பட்டு ஊரில் இருப்பவருடைய தொழுகை என்ன செய்யப்பட்டது, 4ஆக ஆக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை புகாரி, முஸ்லிம் எல்லாம், அது ஒரு பிரபலியமான செய்தி. அந்த அடிப்படையில் அறிஞர்கள் இந்த நபிமொழியை வைத்து சொல்லக்கூடியது என்னண்டா, பயணத்தில் சுருக்கி தொழுதல் என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. சில அறிஞர்கள் அது கடமைன்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எனவே பயணத்தில் இருக்கிற ஒரு மனிதர்
தனியே அவர் தொழுவாராக இருந்தால், தனித்து தொழுவாராக இருந்தால் அவருடைய ஹக்குல மிகச்சிறந்தது என்ன? அவரு சுருக்கி தொழுவதுதான். பரிபூர்ணமாக தொழுகிற ஒரு இமாமுக்கு பின்னால தொழுதால் மட்டும் என்ன செய்வார்? அவர் பரிபூர்ணமாக தொழுவார். இமாமுட பின்னுக்கு பரிபூர்ணமாக தொழுகிற இமாமுட பின்னுக்கு என்ன செய்யக்கூடாது? சுருக்கி தொழக்கூடாது. கடைசி 2 ரக்காத்து தானே என்ன செய்யக்கூடாது? 2 ரக்காத்து தொழுதோம், 2 ரக்காத் தவறிச்சுதுண்டா 2 ரக்காத்துல சலாம் கொடுக்க கூடாது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நாங்க பயணம் போற நேரத்துல ஒரு முக்கீமுக்கு பின்னால என்ன செய்யறோம்? தொழுகிறோம், சுருக்கி தொழலாமான்னு கேட்ட நேரம் கூடாது. சுன்னா என்ன? அவரை பின்பற்றி தொழ வேண்டும். 4 தான். நீங்க தனியே தொழுதா, உங்களுக்காக தொழுதா என்ன செஞ்சுக்கங்க? 2 தொழுதுக்குங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கண்டா 2 ரக்காத்தை விட்டுட்டு போய் என்ன செய்யறது? கூடாது. உங்களுக்கு தவறின இமாமுட ஹக்குல தவறின 2, உங்களோட ஹக்குல தவறினது. அதுதான் சுன்னாண்டி. யார் சொன்னா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. முவத்தா மாலிக் போன்ற ஹதீஸ் கிதாப்ல என்ன செய்யப்பட்டிருக்குது? அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே தனிய தொழுதா சுருக்கி தொழுகிறது தான் சிறந்தது. எந்த அளவுக்கு சிறந்தது? சில அறிஞர்கள் அதை கட்டாயம் சொல்ற அளவுக்கு என்ன வலியுறுத்தப்பட்டேக்கு. ஜம்மு செய்யறத பொறுத்த வகையில லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும், லுஹர அசர் வரைக்கும் பிற்படுத்தலாம், அசர லுஹர் வரைக்கும் முற்படுத்தலாம், மகரிப இஷா வரைக்கும் பிற்படுத்தலாம், இஷாவை மகரிப் வரைக்கும் முற்படுத்தலாம். ஆனா ஓடரை மாற்றக்கூடாது. அசர தொழுதுட்டு லுஹர தொழுகிறது இல்லை, லுஹர தொழுதுட்டு தான் அசர தொழணும், மகரிப தொழுதுட்டு தான் இஷாவை தொழு. இஷாவை முற்படுத்துறோம்ன்றதை எப்படி விளங்கக்கூடாது? இஷாவை தொழுதுட்டு மகரிப தொழுகிறோன்னு விளங்கக்கூடாது. நேரத்தை முற்படுத்துவோமே அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு தொழுகையை விட இன்னொரு தொழுகையை என்ன செய்யவில்லை? முற்படுத்தவில்லை. நேரத்தை முற்படுத்துவோம், தொழுகையை முற்படுத்த மாட்டோம். ஜம்ம பொறுத்த வகையில நல்லா விளங்கிக்கங்க, இது மனிதனுடைய வசதிக்கு வந்ததுதான். இதுல உங்களுக்கு ஜமாத்தாக தொழுது கொள்ள முடியும் என்றால் ஜமாஅத்தாக தொழுவதுதான் என்ன சிறந்தது. விளங்கிட்டுதான் உங்களுக்கு? எனவே ஜமாத்து கிடைக்கல அல்லது நாங்க பயணத்திலே என்ன செய்யறோம், போய்கொண்டே இருக்கிறோம்ன்ற நிலை இருக்கும்டா நீங்க என்ன செய்யலாம்? தனியே தொழலாம். அதுலயும் நீங்க 2 பேர் இருந்தால் 3 பேர் இருந்தால் உங்களோட ஹக்கில் எது சிறந்தது? தனியே தொழுகிறது சிறந்ததா, ஜமாத்தா தொழுகிறது சிறந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க 3 பேர் பயணத்திலே இருந்தால் ஒருவர் பாங்கு சொல்ல உங்களில் வயதில் மூத்தவர் என்ன செய்யட்டும்? தொழுவிக்கட்டும். எனவே பயணத்தில் இருந்தாலும் நீங்க 2 பேர் 3 பேர் இருந்தா ஜமாத்தா தொழுகிறது தான் என்ன அந்த நேரம் என்ன செய்யலாம்? நீங்க உங்களோட ஜமாத்துலுக்கு நீங்க 3 பேரும் பயணியா சுருக்கி தொழுகிறது சுருக்கி தொழலாம். விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி நாங்க 5 பேர் இருக்கிறோம், 2 பேர் ஊர்வாசியா இருக்கிறாங்க, 3 பேர் பயணியா இருக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாம்? பயணியா இருக்கிறவர் என்ன செய்யலாம்? அவர் சுருக்கி தொழ, ஊர்வாசிகளா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பூரணமா தொழுவாங்க. இதுவும் என்ன இருக்குது? அனுமதி உள்ள ஒரு பகுதி. விளங்கிடுதா உங்களுக்கு? இதுதான் சுருக்கி தொழுகிறது சேர்த்தி தொழுகிறது. சுருக்கி தொழுகிறது தூரத்தை பொறுத்த வகையில 1400 வருடமாகவே கருத்து வேற்றுமை உள்ள ஒரு பகுதி. சரியா? காரணம் என்னன்னு சொன்னா இதுல வந்திருக்கிற ஆதாரங்கள் சஹாபாக்களுடைய நடைமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு இடத்திலையும் நீங்க இவ்வளவு தூரம் போனால் தான் சுருக்கி தொழணும்னு சொன்னதுக்கு எந்த ஹதீஸும் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் வரும், 4 பருதுகள் போனால், 4 நாங்க பருதுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு தானே முன்னுக்கு, 4 பருதுகள் போனால் அல்லாமல் நீங்கள் சுருக்கி தொழ வேண்டாம்னு ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸ் என்ன? மிகவும் பலவீனமானது. மிகவும் ரசூலுல்லாஹ்வை தொட்டும் வரக்கூடியது மிகவும் பலவீனமானது. 4 பருதுன்றது என்ன அப்படின்னு சொன்னா 2 நாள் தூரம், 16 ஃபர்சகுண்டுவாங்க. ஒரு ஃபர்சகு 3 கிலோமீட்டர். எனவே 3 கிலோமீட்டர்ல 3 மைல். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 47-48 லட்சம் மைல் வருது. அதை கிலோமீட்டர் கணக்கு பார்த்தா 80-இருந்து 88 வரைக்கும் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? அந்தந்த காலத்தில் உள்ள அந்த கால எட்டுக்களை வச்சு, ஏன்னா 3 நாள் பயணம் தூரன்னு வருது தானே, 2 நாள் பயணம் தூரன்னு வருது தானே. ஒரு மனிதர் தந்த காலடிகளை எடுத்து வச்சு போனால் 2 நாள் போற தூரம்ன்றதை வச்சு என்ன பண்றாங்க? இத்தனை கிலோமீட்டர்னு முடிவெடுக்கிறாங்க. 80-88 கிலோமீட்டர். இமாம் ஷாஃபி மதுஹபா இருக்கலாம், மாலிகி மதுஹபா இருக்கலாம், ஹம்பலி மதுஹபா இருக்கலாம். இந்த 3 மதுஹபும் சொன்னது என்ன?
80 கிலோமீட்டர். 80லிருந்து 88 வரைக்கும் வந்திருக்கு. சரி, அபு ஹனீஃபா இமாம் அவங்க 3 நாள் பார்த்தாங்க. அப்ப இன்னும் 2 பருது கூடும். அப்ப எத்தனை? 120 கிலோமீட்டர். அதே போல புகாரி இமாம் அவங்க, புகாரில நீங்க ஜம்மு கஸ்ருடைய பாடத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்தை ஒரு கருத்தா பதிவு செய்வாங்க. என்னன்னா, ஒரு நாள் பயண தூரம். ஒரு நாள் பயண தூரம்னா எத்தனை வரும்? 2 பருது. 4 பருது 2 நாள் பயண தூரம்டா ஒரு நாள் பயணம் 2 பருது. அப்ப எத்தனை கிலோமீட்டர்? 40,000 கிலோமீட்டர். விளங்கிட்டுதான் உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு பார்க்கலாம் இப்னு தைமியா இமாம் ஷவுகானி, அதே போல இமாம் ஷங்கீதி, சமகாலத்தில் வந்த இமாம் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா, அல்பானி இமாம் போன்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா இவங்க இந்த புத்தகத்துல கூட அதைத்தான் என்ன பண்றாங்க? ஆதாரத்துக்கு உட்பட்டதுன்றாங்க. பயணம் அல்லாஹ் பொதுப்படையா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த இடத்திலும் என்ன செய்யல, இத்தனை கிலோமீட்டர் போனா இவ்வளவு தூரம் போனால் தான் சுருக்கி தரணும் நிபந்தனையா போடல. அல்லாஹ்வுடைய தூதர் நிபந்தனையாக காட்டி தராத வரைக்கும் பயணத்தை பொதுப்படையாகத்தான் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எத்தனை கருத்தப்ப 3 நாள் தூரம் எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 120,000 கிலோமீட்டர். 2 நாள் பயண தூரம் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர். ஒரு நாள் பயண தூரம் கிட்டத்தட்ட 40,000 பயண தூரம். அதே போல பொதுப்படையா என்ன பயணம் விளங்குறது? பொதுப்படையா பயணம் எது ஆதாரத்துக்கு மிக நெருக்கமா இருக்குதுண்டா, பொதுப்படையா ஒரு ஊர்வலமையின் அடிப்படையில பயணம் நாங்க எதை முடிவெடுப்போமோ அதுதான் என்ன சுருக்கி தொழுகிறதுக்கான. ஏன்னா அல்லாஹ்வோட தூதர் காட்டி தரல. சஹாபாக்கள நடைமுறை எடுத்துக்கொண்டால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 4 பருது போய் 2 நாள் பயண தூரத்துல சுருக்கி தொழுததாகவும் வருது, ஒரு நாள் பயணம் போய் சுருக்கி தொழுததாகவும் வருது. இன்னொரு முவத்தா மாலிக்ல இன்னொரு முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வருது, நான் 1 அவர் பயணம் போனாலும் சுருக்கி தொழுவேன். நாங்க சொன்னவே சஹாபாக்கள் பல கருத்து வந்துட்டா இதுதான் புகையலாது. விளங்கிச்சா உங்களுக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 4 பருது எடுத்தாங்க. விளங்கிச்சா? எனவே இந்த சஹாபாக்களுக்கு இடையில வந்த இந்த கருத்து வேற்றுமை தான் எவ்வளவு தூரத்தில் சுருக்கி தொழுன்ற கருத்து வேற்றுமை நீடிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்குது. அல்லாஹு அலம். இதுல நீங்களும் பல அறிஞர்களோட கருத்துக்களை பாருங்க, ஆதாரங்களை விளங்குங்க. இன்னும் இது விரிவா பேசினா உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும் விளங்கும். ஆனா நேரம் என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. இது ஒரு பகுதி. அடுத்தது பயணிகளுக்கு நோன்புல சலுகை இஸ்லாம் கொடுத்திருக்கு. நோன்புல இஸ்லாம் சலுகையை கொடுத்திருக்குது. அந்த சலுகையை பொறுத்த வகையில எப்படி கொடுத்திருக்குதுண்டா, எங்கட சக்தியை வச்சு கொடுத்திருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒருவர் பயணியாக இருந்தாலோ நோயாளியாக இருந்தாலோ நோன்பை விட்டு வேறொரு நாளிலே என்ன செய்யலாம், பிடிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்லயே நோன்பை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்துட்டான். அந்த அடிப்படையில எங்களுக்கு என்ன பண்ணலாம், பயணத்துல நோன்பை விடலாம். நோன்பு பிடிக்கிறது கூடாதான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே பயணத்தில் நோன்பு பிடிப்பது சிறந்ததா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் ஸஃபர். பயணத்தில் நோன்பு பிடிப்பது சிறந்ததல்லன்றாங்க. சிறந்ததல்லண்டா கடமை அல்ல. நோன்பு விடுறது கடமை அல்ல. எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது, பிடிக்கலாம்ன்ற நிலை இருந்தால் பிடிக்கிறதுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால அனுமதி இருக்குது. எப்படி? குன்னா நுசாஃபிரு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நபிகளாரோட பயணம் போவோம். ஃபலம் யஇபி ஸாயிமு அலல் முஃப்திர், நோன்பு பிடிச்சிருக்கிறவர் நோன்பு விட்டவரை குறை சொல்ல மாட்டாரு. வலல் முஃப்திரு அலஸ் ஸாயிம். விளங்குதா? நோன்பு பிடிச்சிருக்கிறவரு நோன்பு விட்டவரு குறை சொல்லவும் மாட்டாரு, நோன்பு விட்டவரு நோன்பு பிடிச்சிருக்கிற குறை சொல்லவும் மாட்டாரு. புகாரி 1947. எனவே ரசூலுல்லாஹ் காலத்துல ரெண்டுக்கும் என்ன இருக்குது, அனுமதி. எனவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா, வருத்தம், தியாகம் பண்ணுவோம்னு என்ன செய்யப்படா, பிடிக்கப்படாது. கஷ்டம்டா விடுறது தான் சிறந்தது. சில பேர் நோன்பு முடிஞ்சா கதா செய்யலா, உசுறு போனான்னு பிறகு நான் பிடிப்பேன். இப்ப சிறப்பை விட்டு நாங்க மஃதூல நோக்கி போகக்கூடாது. சிறந்தது விட்டுட்டு என்ன செய்வோம், வேறொரு நாள் பிடிப்போம்ன்றது தான் இது. உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல பயணிகளுக்கு இஸ்லாம் தந்த ஒரு சலுகை தான் முன்பின் சுன்னத்துக்கள். என்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பயணத்தில் முன்பின் சுன்னத்து தொழுவதாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருவேன், நாளாவே தொழுதுருவேண்டுவாங்க.
விளங்கிச்சு அவங்களுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழல, ஆனா சுபஹுடைய முந்தின சுன்னத்தை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, துஹா தொழுது இருக்கிறாங்க, வித்ரு தொழுது இருக்கிறாங்க. முன்பின் சுன்னத்தை என்ன செய்யல அல்லாஹ்வுடைய தூதர் தொழல என்ற அடிப்படையில் பயணத்தில் அதிலையும் சலுகை. நன்மை கிடைக்குமா கிடைக்காத? நீங்க ஊர்ல இருந்தா தொழுகிறவரா இருந்தா, ஊர்ல வளமையா தொழுகிறவர்னா பயணத்தின் காரணமாக விடுபட்டால் கட்டாயம் என்ன இருக்குது? நன்மை கிடைக்கும்ன்ற பகுதியை நானும் நீங்களும் மறந்துடப்படாது. அதே மாதிரி தான் பயணிகளுக்கு ஜும்ஆ கடமை இல்லை, ஜும்ஆ கடமை இல்லை. ஆனா ஜும்ஆ தொழலாம். கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் இல்லை, தேடி போகணும் இல்லை. நீங்க போன பயணத்துல ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜும்ஆ தொழுது கொள்ளலாம். ஆனால் கடமை அல்ல. பயணத்தின் காரணமாக ஜும்ஆ தவறினால் நீங்கள் குற்றவாளிகள் இல்லைன்ற பகுதியை விளங்கிக்கணும். அதே போலதான் பயணிகளுக்கு இஸ்லாம் கொடுத்த இன்னொரு சலுகை தான், பயணத்துல இருக்கிற ஒருவர் அவர் இந்த கரண்டை காலை மூடுகின்ற அளவுக்கு அவர் பாதணியை அணிந்திருந்தால், ஷூ மாதிரி போட்டிருந்தால், அல்லது ரஃப்பான சொக்ஸு மாதிரி போட்டிருந்தால், அந்த காலத்தில் ஹுஃபு பாவிச்சாங்க. அப்படி இருந்தா என்ன, பயணிகளுக்கு 3 இரவு 3 பகல் தண்ணியை தொட்டு மேலால என்ன செய்ய வேண்டியதுதான், தடவிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதுதான். விமான நிலையங்களில் ஷூவை கலட்டுறாங்க, காலை கழுகுறாங்கன்னு பெரிய பிரச்சனையெல்லாம் போனிச்சு பார்த்துருப்பீங்க. அப்படியெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, வுது எடுத்துக்கிட்டு போடுங்க. வுது எடுத்துக்கிட்டு நீங்கள் ஷூ அணிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் தண்ணியை தொட்டு என்ன செய்ய வேண்டியதுதான், மேல் பகுதியை தடவிட்டீங்கன்னா என்ன முடிஞ்சு. இது கிட்டத்தட்ட 20-25 சஹாபாக்கள் வரையில் அறிவிச்ச ஒரு செய்தி தான் என்ன, ஷூக்கு மேலால கரண்டைக்கால் வரைக்கும் மூடப்பட்டிருக்கணும். கரண்டைக்காலுக்கு கீழே திறந்திருந்தா என்ன செய்யலாது, அது வரைக்கும் மூடி இருந்தா 3 நாள். நீங்க ஊர்ல இருந்தா கூட 1 நாள், ஒரு இரவு ஒரு பகல் என்ன வுது முறிஞ்சா கலட்ட தேவையில்ல. குளிப்பு கடமையாவினா என்ன செய்யணும், கலட்டி கலணும். இதுதான் பிரயாணிகளுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற சலுகைகள். இதோட பிரயாணிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறையிலிருந்து மறுமைக்காக எடுக்க வேண்டிய கட்டிச்சாதம் என்ற அந்த பகுதி முடிவடைது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள், வழிகாட்டல்கள், வழிமுறைகள் எதையெல்லாம் படித்தோமோ அவைகளை நடைமுறைப்படுத்தி மறுமைக்காக வாழுகின்ற நல்ல மக்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.